ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நைஸாக தேங்காயும் கூட சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் சோம்பு போட்டு ஆனியன் நல்லா ப்ரௌனாக வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இந்த பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது இந்த டைமில் சேர்க்கறதுனால அரோமா சூப்பராக இருக்கும் நமக்கு. இது பாயில் ஆயிலே பாயில் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இன்றைக்கி தான் அரைச்சிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது சூப்பராக கமன்னு வாசனை இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த வெஜ் குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் ரைஸு, இட்லி, தோசை இதுக்கெலாம் நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். வெஜ் குருமா போடணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கேன், அதனால் இது போட்டேன்னா. ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நாம் இதுக்கு கறி மசாலா இது எதுவும் ஆட் பண்ணல நான். ஏன்னு வச்சுக்கினீங்களா, அது ஜாரில் நான் அரைச்சிட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தேங்காய், தக்காளி, வெங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு பீஸ் எடுத்து அதில் சேர்த்துட்டேன். அதனால் நம்ம இதுக்கு கரம் மசாலா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது இருக்கீங்களா, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த விழுதில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறம் பட்டை 1 பீஸ், கிராம்பு 2, ஏலக்காய் 1. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். ஈஸி மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆர்டிஃபிஷியலாக எதுவும் நான் இதில் சேர்க்கலண்ணா. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் கேர்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா கேர்ட் போட்டால் நல்லாயிருக்கும். லைட்டாக புளிப்பு வேணும் நமக்கு, அதனால் கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவியும் ரொம்ப திக்னஸாக இருக்கும். கேர்ட் போடுறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்குது நமக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமாக இருக்கும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், வாட்டர் ஆட் பண்ணிட்டேன், கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் தான், பட் கொஞ்சம் அது வேகும்போது பார்த்திங்கன்னா அதில் காரம், உப்புலாம் ஏறணும் இல்லைங்களா, அதனால் ஒரு 10 or 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம குழம்பு இறக்கிடலாம். வெஜ் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா திக்காகிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் இட்லி கூட வச்சு சாப்பிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நான் இன்றைக்கி இட்லி பண்ணியிருந்தேன். இட்லி கூட தான் வச்சு நான் குருமா சாப்பிட்டேன். டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்பாத்தி கூட செஞ்சுக்கலாம் இதே மாதிரி வெஜ் குருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன் இல்லைங்களா, இது கூட நீங்கள் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.